வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருக்குமே. இன்னைக்கு நாங்க பார்க்க போற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வரைக்குமே அசஸ்மெண்ட் சம்மந்தமா நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருந்துட்டே தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படியான ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில கிளாரிஃபிகேஷனை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது இப்போ ஆல்மோஸ்ட் மேல் புதுப்பித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க உங்களுடைய தகவல்களை இப்போ மேல் புதுப்பித்தலுக்கு உட்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த டைம்ல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் கியூஆர் மிஸ் ஆகிருச்சு, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்கான ஒரு தீர்வை தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு அத்தியாவசியமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய தரவுகளை மீள் புதுப்பித்தலுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ கியூஆர் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாகவும் இருக்குது. இப்போ உங்களுடைய கியூஆர் நம்பர்ல இருக்கக்கூடிய கீழே கியூஆர் குறியீடுக்கு கீழே இருக்கக்கூடிய அதாவது ஹவுஸ் ஹோல்ட் நம்பர், அதுதான் சமூக குறிப்பு எண் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த நம்பரை நீங்க உள்ளீடு செய்தால் மட்டும்தான் ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பிக்க முடியும். அட் த சேம் டைம் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி போட போறீங்க அப்படின்னு சொன்னா அதுலயுமே உங்களோட அந்த சமூக குறிப்பெண் கட்டாயமாக பெற்றிருக்குது. அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க உங்களுடைய தகவல்களை உள்ளீடு செய்துட்டு அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகலாம். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, கீழே நான் ஒரு லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்க் உள்ள நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டார்ட்ல எப்போ நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக நீங்க ஒரு லிங்க் உள்ள போயிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த லிங்க் தான் இது. ஸோ இந்த லிங்க் உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா, தற்சமயத்துக்கு நீங்க உங்களோட சமூக குறிப்பெண்ணை பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதாவது இந்த லிங்க் உள்ள போனதுக்கு அப்புறமா உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பர் அடிச்சு நீங்க என்டர் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அஸ்வஸ்ம பயனாளியா இல்லையா, தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா, எவ்வளவு தொகை உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லா வரும். உங்களுடைய ஃபுல் நேம், உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர், அதுக்கு பிறகு நீங்க எந்த இடம், எந்த கேட்டகரியில செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு காசு இருக்கா இல்லையா, இப்படியான்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்குள்ள வரும். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தேவை உங்களோட ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லிங்க் உள்ள போயிட்டு உங்களோட கியூஆர் நம்பர் அதை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த நம்பரை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த கியூஆர் மிஸ் ஆகினா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பா ஏஜில தாங்க போயிட்டு கேட்கணும். உங்களோட பிரதேச செயலகம் டிஎஸ் ஆஃபீஸ் அங்க போயிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா தான் இதுக்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இதுதான் தீர்வு அப்படின்றத நாங்கள் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபும் கிடையாது, நலன்புரி நன்மைகள் சபையோ இல்லை சென்ட்ரல் பேங்கோ இப்படியான ஒரு நேரடி தொடர்பில் நாங்கள் வேலை செய்கிறவங்களும் இல்லை. ஆஸ் ஜஸ்ட் ஒரு மீடியா பர்சனாக உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட கொண்டுட்டு சேர்க்க முடியுமோ அதை நாங்கள் சேர்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த சிச்சுவேஷன்ல நீங்க செய்யக்கூடியது இது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க இதை செஞ்சு பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய ஏஜ் ஆஃபீஸ்ல போயிட்டு சொல்லுங்க, இந்த கியூஆர் மிஸ் ஆயிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிரெக்டா அங்க போய் கேளுங்க. அதுக்கான பதில் அவங்க சொல்லுவாங்க. இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். சந்திக்கும் வரைக்கும் விடைபெறும் நான் உங்களா ஜெயஸ்டலா. நன்றி.